ஒரு காலை சிந்துபாத் துணிச்சலான மனிதர்களை கொண்ட ஒரு பெரிய கப்பலில் பயணம் செய்தார். அவர்கள் பல நாட்கள் பயணம் செய்தனர். காற்று தெரியாத நாடுகளுக்கு அவர்களை வழிநடத்தியது. ஒரு நாள் அவர்கள் ஒரு பசுமையான தீவை கண்டுபிடித்தனர். உயர்ந்த பனை மரங்கள் மற்றும் கவர்ச்சியான பழங்கள் கொண்ட தீவு ஒரு சொர்க்கமாக இருந்தது. குழுவினர் மகிழ்ச்சியடைந்து ஆய்வு செய்யத் தொடங்கினர். ஆனால் சிந்துபாத்திற்கு ஏதோ விசித்திரமாக உணர்ந்தார். திடீரென்று அவர்களுக்கு கீழே நிலம் நடுங்கியது. தீவு நகரத் தொடங்கியது. இது ஒரு தீவு அல்ல, இது ஒரு பெரிய மீன், சிந்துபாத் கத்தினார். குழுவினரின் நடவடிக்கையால் குழப்பமடைந்த மீன் கடலில் ஆழமாக மூழ்கி குழப்பத்தை ஏற்படுத்தியது. மாலுமிகள் தங்கள் கப்பலுக்கு சென்றார்கள். ஆனால் சிந்துபாத் பின்தங்கிய நிலையில் ஒரு சறுக்கல் மரத்துண்டை பிடித்து கொண்டார். அவர் தனியாக மிதக்கும் போது அலைகள் அவரை சுற்றி மோதிக்கொண்டன. அவர் நம்பிக்கையுடன் இருந்தார். பல மணி நேரம் அலைந்து திரிந்த பிறகு சிந்துபாத் ஒரு உண்மையான தீவில் கரை ஒதுங்கினார். அவர் இப்போது ஒரு சிறிய தீவில் தனியாக இருக்கிறார். வெகு தொலைவில் ஒரு பெரிய வெள்ளை கல்லை பார்க்கிறான். அவர் கல்லுக்கு சென்று அதை கவனமாக பார்க்கிறார். திடீரென்று வானம் கருப்பாக மாறுகிறது. சிந்துபாத் மிகவும் பயப்படுகிறார். ஒரு பெரிய பறவை நெருங்கி நெருங்கி பறக்கிறது. அந்த பெரிய வெள்ளை கல் ஒரு பறவையின் முட்டை. பறவை முட்டையின் மீது அமர்ந்து பின்னர் தூங்கச் செல்கிறது. சிந்துபாத் தனது தலைப்பாகையை கழற்றி பெரிய பறவையின் காலை சுற்றி வைக்கிறார். காலையில் பறவை பறந்து செல்கிறது. சிந்துபாத் பறவையுடன் வானத்தில் பறக்கிறார். பறவை மணிக்கணக்கில் பறக்கிறது. இறுதியில் அது ஒரு பள்ளத்தாக்கில் பறந்து அங்கு தரையிறங்குகிறது. சிந்துபாத் பள்ளத்தாக்கில் நிறைய சிறிய கற்களை காண்கிறார். அவை நகைகள். சிலவற்றை தன் பையில் வைத்தார். அப்போது ஒரு சத்தம் கேட்கிறது. அவருக்கு பின்னால் 3 பெரிய பாம்புகள் உள்ளன. சிந்துபாத் மிக வேகமாக ஓடுகிறார். அவருக்கு முன்னால் அவர் பள்ளத்தாக்கில் இறந்த விலங்குகளை பார்க்கிறார். பாம்புகள் இங்குள்ள அனைத்தையும் கொல்லும். அவர் இறந்த விலங்குகளில் ஒன்றின் பின்னால் சென்று காத்திருக்கிறார். திடீரென்று ஒரு பெரிய பறவை கீழே பறந்து இறந்த விலங்கை வானத்தில் கொண்டு செல்கிறது. சிந்துபாத் விரைவாக இறந்த விலங்கை சுற்றி கைகளை வைத்து பெரிய பறவையுடன் வானத்தில் பறக்கிறார். பறவை பள்ளத்தாக்கிலிருந்து பறந்து ஒரு கிராமத்திற்கு அருகில் இறங்குகிறது. அவருடைய நிலையை கண்ட மக்கள் அவரை தங்கள் அரசனிடம் அழைத்துச் சென்றனர். சிந்துபாத் தனது உயிர் வாழ்வின் கதையை பகிர்ந்து கொண்டார். மேலும் அவரது துணிச்சலால் ஈர்க்கப்பட்ட ராஜா அவருக்கு பொக்கிஷங்களை பரிசளித்தார். சிந்துபாத் பாக்தாத் திரும்பினார். தனது சாகசங்களை நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டார். இப்போது அவர் அடுத்த சாகசத்திற்கு தயாராக இருக்கிறார்.